ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நான் பார்க்க போகிற படம் 2008 ஒரு ஆஸ்திரேலியன் த்ரில்லர் படமாக வெளியான ரிவாஞ்ச். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் அலெக்ஸ். இவர் பேசிக்காக ஏற்கனவே ஒரு சில தப்பு தண்டாக்களை பண்ணிவிட்டு ஜெயிலில் போய் கம்பி எண்ணிட்டு வெளியே வந்த ஒரு நபர் தான். இவருக்கு தமரா அப்படின்னு சொல்லி ஒரு லவர். இவங்க ரெண்டு பேருமே ஒரு பிராத்தலில் தான் வேலை பார்க்குறாங்க. கதாநாயகி அங்கே ப்ராஸ்டியூட்டாக இருக்காங்க. இவர் அந்த பிராத்தலுக்கு ஓனர் ஒரு ஆள் ஒருத்தர் இருக்காப்புல. அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு அடியாள் மாதிரி. அங்கே இந்த பிரச்சனை வந்தாலும் இவர் தான் இறங்கி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நபராக நம்ம கதாநாயகன் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. ரெண்டு பேத்துக்குமே எக்கச்சக்கமான பணப்பிரச்சனை. படத்துடைய ஆரம்பத்திலேயே கதாநாயகி ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. அப்போ கதாநாயகன் கேட்குறாரு, அம்மா உனக்கு எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னா, அந்த அம்மா எனக்கு $30,000 கடன் இருக்குது, என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல, எப்போ அடைக்க போகிறீங்கன்னு தெரியல அப்படின்னு அந்த அம்மா சொல்ல போக, ஆமாம் உங்களுக்கு எவ்வளோ இருக்குதே அப்படின்னு அந்த அம்மா கேட்டால், இவர் எனக்கு கடன் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், என் ஃப்ரெண்டு ஒரு பிஸ்னஸ் கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதுக்கு எனக்கு ஒரு பார்ட்னர் வேணுண்டா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டான். ஆனால் பார்ட்னர் தான் சும்மா பேரை மட்டும் எழுதுனா போதுமா என்ன, €80,000 நீ இன்வெஸ்ட் பண்ணணும்டா உன் சைடில் இருந்து அப்படின்னு வேறு சொன்னான். நம்மளே இங்கே ஏதோ கைங்க கரெக்டாக இருக்குது, நம்ம சம்பாதிக்கிறதே €80,000 எங்கே வருது அப்படிங்கிறப்பல நம்ம கதாநாயகன் சரி இதுக்கு என்ன தான் வழி அப்படின்னா, அது கடவுள் ஒரு கதவை திறப்பார், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவான் அப்படின்னு ஒரு தருணத்தில், அதாவது ஆரம்பத்தில் அப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கதைக்களம் நகர நகர ஒரு பாயிண்டில் வேறு வழியே கிடையாது. நான் சொல்கிறத மட்டும் கேளு, நீ பெசாட்டு என் கூட வந்துடு, நம்ம ஒரு பேங்காக பார்த்து கொள்ளையடிக்கிறோம், இத்தனைக்கும் நீ அடிக்க தேவையில்லை, நீ மாட்டுக்கு சும்மா வெளியே வெயிட் பண்ணு, நான் போய் கணக்கச்சிதமாக காரியத்தை முடிச்சுப்புட்டு பணத்தோடு வர்றேன், இங்கேருந்து பேசாட்டு வேறு எங்கேயாவது பறந்து போயிடலாம், இந்த லைஃபே நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறாரு கதாநாயகன். இப்போ கதாநாயகியை பொறுத்தளவுக்கு இங்கே பாரு, நீ ஏற்கனவே ஒரு கிரிமினல், ஜெயிலில் போய் கழிதுன்ட்டு வந்த ஆள் தான், இப்போ தேவையில்லாமல் திருப்பி ஒரு ரிஸ்க் எடுக்க போகிறேன், அதுவும் ஒரு பேங்க்கை கொள்ளையடிக்க போகிறேன் அப்படிங்கிறியே, இதெல்லாம் சாதாரண விஷயமா அப்படின்னு அவங்க கேட்க போக, இங்கே பாரு நீ ஏன் சிம்ரன் தேவையில்லாமல் இப்படிலாம் கவலைப்படுற, பிளான் பண்ணாமல் பண்ணால் தான் மாட்டிப்போம், பிளான் பண்ணி பண்ணோம்னா எதுவாக இருந்தாலும் பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணலாம், ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் ஒன்று இருக்குது அப்படிங்கிறாரு நம்ம கதாநாயகன். சரி ஓகே அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் களத்தில் இறங்க போக, இதுக்கப்புறம் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு காட் ஸ்பீல்மேன் அப்படிங்கிற நபர் தான் எழுதி இயக்கின ஒரு படம் இது. ஊர் உலகமே பாராட்டி தள்ளின ஒரு படம் இது. 2008 அந்த படம் வெளியாயிருக்கு. 2009 ஆஸ்காருக்கு ஆஸ்திரேலியா சைடில் இருந்து பெஸ்ட் ஃபாரின் ஃபிலிம் கேட்டகரியில் நாமினேட் ஆன படம் இதுதான். அதே மாதிரியே யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய நேஷனல் போர்ட் ஆஃப் ரிவ்யூவில் அந்த வருஷத்துடைய தலை சிறந்த 5 ஃபாரின் ஃபிலிம்ஸில் இந்த படமும் ஒரு படமாக சேர்க்கப்பட்டு இருக்குது இன்றைக்கி வரைக்கும். அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. நான் தான் சொல்லிட்டேனே, ஊர் உலகமே பாராட்டி தள்ளிட்டாங்க. ஆனால் உண்மையாக அப்படி ஒரு படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முதல்ல அந்த எக்ஸ்பெக்டேஷனோடையே போகாதீங்க. இந்த படம் ஒரு டெட் ஸ்லோ ட்ராமா தான் முதல் மேட்ரு. இன்னொரு விஷயம், படத்துடைய முதல் சீனு தான், அந்த மாதிரி படம் ஃபுல்லாக சீனு தான் இந்த படத்தில். அதனால் இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடல் காரணத்துக்கு முன்னாடி இங்கேயே கொஞ்சம் அவசரப்பட்டு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதில் மேட்ரு என்ன அப்படின்னா, இந்த படம் பார்க்கும்போது எனக்கு 3 விஷயம் தான் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. ஈவன் படம் பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த 3 விஷயங்கள் தான் வந்தது. ஒன்று, படம் பார்க்கும்போதே அடிக்கடி அப்பப்போ பச்சி மைண்டில் வந்து சொல்லிட்டு போன விஷயம் என்ன அப்படின்னா, புதிய பரிவில் சிவாஜி சார் நம்ம சரோஜாதேவி அம்மாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார், லதா அத்தனையும் நடிப்பா அப்படிம்பாரு. அந்த மாதிரி இந்த படத்தில் இவங்க நடிச்சிருக்காங்களாம். நீங்கள் படத்தை பாருங்கள், இதெல்லாம் நடிப்பா, எப்பா சுற்றி ஒரு 50-60 பேர் நிற்கிறாங்கப்பா, கொஞ்சமாவது பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு, ரூமுக்குள்ளே அவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சரமாரியாக புகுந்து விளாண்டுருக்காங்க. கேட்டால் அதுதான் பர்ஃபார்மன்ஸ் தான். அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ், அதான் சொல்லி ஆகணும், அது பர்ஃபார்மன்ஸுன்னு நீங்கள் டேர்ம் பண்ணிங்கன்னா அதான்டா தலை சிறந்த பர்ஃபார்மன்ஸுங்கிற அளவுக்கு அள்ளி அடிச்சிருக்காங்க. சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் இருக்க அத்தனை கதாபாத்திரங்கள்கிட்டையும். ஆக்சுவலி சொல்ல போனால் 3 கதாபாத்திரங்கள் தான். நம்ம ஹீரோவுடைய லவ்வரு, ஒரு போலீஸ்கார் ஒருத்தர் வருவார், அவருடைய ஒய்ஃபு, இந்த 4 கதாபாத்திரங்கள். ஆனால் இதுக்குள்ள பல விஷயங்களை போர்ட்ரே பண்ணியிருக்காரு படத்துடைய இயக்குனர். நான் சொன்ன போது அந்த லதா மேட்ரு முடிஞ்சா. 2வது என்ன அப்படின்னா, விருமாண்டி படத்தில் கமல் சார் சொல்லுவார் பார்த்தீங்களா, மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் மனுஷன், மன்னிக்கிறவன் வீரன் அப்படிம்பாரு. அந்த மாதிரி இந்த படத்தில் நம்ம ஒரு தப்பை பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் அந்த தப்பை நீ ஊர் உலகத்திலிருந்து மறைச்சிடலாம், யாருக்கிட்ட இருந்து வேணாலும் மறைச்சிடலாம், ஆனால் உன்னுடைய மனசாட்சி உனக்கு குத்திக்கிட்டே இருக்கும் பாரு,
அந்த கில்ட்டினஸோட வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு எப்போ நான் தாப்பா அந்த தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அன்றைக்கி நைட் நிம்மதியாக தூங்கிடலாம். அந்த விஷயத்தை அந்த படத்தில் சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அது நீங்கள் படத்தை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் போக இந்த 3வது மேட்ரு என்ன அப்படின்னா, சமூகம் என்னதான் பேசி சிரித்து பழகினாலும் தனக்கு தேவையான விஷயத்தை சாதுரியமாக செயல்படுத்தி முடிச்சிருது பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு யோசனை ஒன்று ஒரு கதாபாத்திரத்தை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. அதுவும் எங்கன்னு நீங்கள் படம் பார்த்து முடியும் போது உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாரும் அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ். இந்த 4 கதாபாத்திரங்கள் தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். இந்த படமே ஒரு ட்ராமாவாக இதனுடைய திரைக்கதை எப்படி இருக்கணும், ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி லைன் தான். அதை தான் இவங்க ஒரு 1.5 மணி நேரத்துக்கு எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் இந்த படம் பெருசாக லேக் ஆகுச்சு அப்படிங்கிற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் வரலை. அதான் எல்லா இடத்துலையும் சீனை வச்சுட்டாங்களே, அப்புறம் எப்படி லேக்னு ஒரு ஃபீலிங் வரும் நமக்கு. அந்த மாதிரி எங்கேயும் பெருசாக லேக் ஆச்சு அப்படின்னு சொல்ல முடியலை. ஆனால் இந்த படம் எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகுங்கிற கேரண்டி என்னால் கொடுக்க முடியாது. இந்த ஊரே உருட்டின படம் தான். ஆனாலும் நம்ம வேவ்லென்த் ரசிகர்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன், நம்ம வேவ்லென்த் ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய உலக படங்கள் இந்த மாதிரி நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோம், ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு படம் தான் இது. நான் சொன்ன இவ்வளோ சமாச்சாரங்களும் உள்ளே இருக்குது. கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கான படம் இது கிடையாது. உங்களுக்கான எந்த ஒரு த்ரில்லிங் மூமெண்ட்டோ வேறு லெவல், ஐயோ பரபரப்புடைய உச்சியில் அந்த ஒரு சீனு, எந்த சீனும் கிடையாது இந்த படத்தில். அப்படிலாம் பெருசாக சீனை எதிர்பார்த்து போயிடாதீங்க. நீங்கள் எதிர்பார்த்து போக வேண்டிய சீனே வேறு, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. டெக்னிக்கலி செம சவுண்டான ஒரு படம் இது. குறிப்பாக படத்துடைய சினிமோட்டோகிராஃபி சூப்பராக இருந்தது. அது சொல்கிறத விட விஷுவலி ஒரு சீனையும் இவங்க காட்சிப்படுத்தின விதமே நல்லா இருந்தது. இன்னொரு சூப்பர் மேட்ரு, அதுவும் கவனிக்க வேண்டிய மேட்ரு என்னென்னா, இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கே கிடையாது, மியூசிக்கே கிடையாது. ஸோ அதுவும் அது ஆக்சுவலி இன்னும் ஒரு படம் ரொம்ப தூரம் போகிற வரைக்கும் நமக்கு அந்த ஒரு ஃபீலே வராது. கதையில் என்ன நடக்குது ஸ்லோ ட்ராமாவாக இருந்தால் கூட அப்படி ஒரு ஃபீலில் தான் அந்த படத்தை பார்ப்போம். ஒரு கட்டத்துக்கு மேலே தான் என்ன எவனுமே வயலின்கள் ஃப்ளூட்டுன்னு எங்கேயுமே கேட்கல அப்படிங்கிற ஒரு ஃபீலே நமக்கு வரும். மியூசிக் இந்த படத்தில் இருக்காது. ஆனால் அது ரொம்ப நல்லாவே இருந்தது இந்த படத்துக்கு. அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு நான் தான் சொல்லிட்டேனே, படம் ஃபுல்லாக சீந்தேன். அந்த மாதிரி ஒரு சம்பவம் இது. அதனால் இதெல்லாம் தப்பித்தவரி நான் ஆள் நேரத்தில் வீட்டில் போடுவீங்களோ என்னமோ உங்கள் திறமை. ஆனால் ஃபோனில் நான் அவசரத்தில் ஸ்பீக்கரில் போட்டு விட்டேன் சார் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். மொத்தமாக ரேஷன் கார்டில் பேர் எடுத்து விட்ருவாங்க, வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விட்டு கதை சாத்திடுவாங்க. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு எந்த ஒரு ரிஸ்க் எடுக்காதீங்க. தனியாக போகிறதுக்குள்ளே ஹெட்செட் போட்டு ஏர்பாட்ஸில் நீங்கள் கேட்குறதா இருந்தால் அப்படி பாருங்கள். அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. டெட் ஸ்லோ ட்ராமா தான் இது, மைண்டில் வச்சுக்கோங்க. பட் என்கிட்ட கேட்டிங்கன்னா வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு படம் இது. டெஃபினட்டாக நீங்கள் ஒரு தடவை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல படம் தான் இது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.